ஹலோ ஹலோ அந்த புலி சைடுல ஏன் புலியே இல்ல ஆமா நேத்து அவளோட பர்த்டே. ஹலோ கிராஸ் டாக். ஹலோ, வணக்கம், மேரி ஜானி இருக்காங்களா? பேசுறேன். இது ஒரு பதிவு செய்யப்பட்ட அழைப்பு. டு கண்டினியூ இன் இங்கிலீஷ் பிரஸ் 1. தமிழில் விவரம் அறிய எண் 2ஐ அமுக்கவும். உங்கள் பெயரில் உள்ள காசோலையை பற்றிய உங்களுக்கு தகவல்கள் எதுவும் தெரியாமல் இருந்தால் எண் 3ஐ அமுக்கவும். உங்களுக்கு தகவல் தெரிந்தால் எண் 4ஐ அமுக்கவும். அக்கவுண்ட் இருந்தால் எண் 1ஐ அமுக்கவும். இல்லை என்றால் எண் 2ஐ அமுக்கவும். உங்களது இந்த அழைப்பு எங்களது கஸ்டமர் அதிகாரியிடம் மாற்றப்படுகிறது. வணக்கம் மேடம், மேரி ஜானி கிட்ட பேசுறேனா? ஆமா, எந்த பிரான்ச்? நுங்கம்பாக்கம் பிரான்ச்ல இருந்து கூப்பிடுறோம், அழைக்கிறோம். எனக்கு நுங்கம்பாக்கத்துல இருந்து அக்கௌண்ட் எனக்கு எர்கஞ்சேரி பிரான்ச்ல தான் இருக்கு. எருக்கஞ்சேரி பிரான்ச்சில் இருக்கிறதா? நன்று மேடம். உங்கள் பேரில் வந்திருக்கிற செக் பத்தின உங்களுக்கு டீடைல்ஸ் ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. 2350 என்ற எண்ணை அமுக்கவும். ஹலோ, அமுக்கி விட்டீர்களா மேடம்? ஆ ஆ இந்த காசோலை உங்களுக்கு வேண்டும் என்றால் எண் 6ஐ அமுக்கவும். இல்லை, நான் சேரிட்டிக்கு கொடுத்து விடுகிறேன் என்றால் எண் 13ஐ அமுக்கவும். இப்போ எனக்கு வரண்டோட என்ன பண்ணணும்? எண் 13ஐ அமுக்கக்கூடாது. மன்னிக்கவும், இது தவறான பதிவு. மறுபடியும் ஒரு வாட்டி அமுக்கவும். உங்களுக்கு பேங்க் காலர் டியூன் வசதியை வழங்குகிறது. உங்களுக்கான காலர் டியூன் மேரி ஜானி சண்டேக்கு சண்டே என்ற பாடல் உங்களுக்கு ஓகேவா மேடம்? உதவாங்க போறீங்க, யாருக்கு? நாங்கள் பேங்கிலிருந்து அழைக்கிறோம். நீங்கள் கொடுக்க போவது உதை என்றால் எண் 6ஐ அமுக்கவும். ஹலோ, நீங்கள் கொடுக்க போவது உதை என்றால் எண் 6ஐ அமுக்கவும். குத்து என்றால் எண் 2ஐ அமுக்கவும். மேடம், ஹலோ, அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் எண் 11ஐ அமுக்கவும். நான் விளையாடுறீங்களா? விளையாட வேண்டும் என்றால் எண் 14ஐ அமுக்கவும். மேரி ஜானி, மேரி பிஸ்கெட் வேண்டும் என்றால் எண் 6ஐ அமுக்கவும். என்ன தூக்க கலக்கத்தில் இருக்கிறீர்கள் என்றால் எண் 64ஐ அமுக்கவும். ஹலோ, யாருன்னு சொல்லுங்க. நீங்க 64ஐ அமுக்குங்கள் சொல்லுகிறோம். ஆ, 2 முறை அமுக்கவும். நீங்கள் 6ஐ ஒண்டி அமுக்கிறீர்கள், 64ஐ அமுக்க வேண்டும். சரி, அமுத்திட்டேன், சொல்லு. இல்ல, கேட்கவில்லை. எங்களுக்கு அந்த டொய் சவுண்ட் கேட்க வேண்டும். நன்றி மேடம். ஸ்டெல்லா ராஜ் என்று உங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாராவது இருக்கிறார்களா? இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாங்க, உங்க நம்பரை வந்து பிக் எஃப்எம் காமிச்சு வச்சாங்க. அட பாவி மனுஷன்.